நான் மருத்துவர் பிரபாகரன், நாம் தமிழர் கட்சியினுடைய மருத்துவ பாசறை ஒருங்கிணைப்பாளர். இன்னைக்கு காலையில் காரைக்குடியில் பரப்புரையெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு நாங்கள் போய்கிட்டு இருக்க வழியில் பேருந்து நிலையம் பக்கத்தில் இந்த தம்பியை பார்த்தோம். அவர் கண் பார்வை குறைவாக உள்ளவர். அவர் நின்றுட்டு இருக்கும்போது அவருக்கு நான் உதவி பண்ணுறதுக்காக போய் கேட்டேன், நம்ம எங்கே ரோடை கிராஸ் பண்ணணுமா என்னன்னு போய் கேட்கும்போது அவர் இல்லைங்க, என்னை ஒரு இடத்துல விடணும், பழைய பேருந்து நிலையத்துக்கு விடுங்க அப்படின்னு. எதுக்கு அங்கே போய் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கும்போது, இல்லை நாம் தமிழர் கட்சிக்கு பரப்புரை செய்யறதுக்காக வந்திருக்கேன், சேலத்துலேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு. தனியாக வந்திருக்கீங்களா அப்படின்னு. ஆமாம், தனியாக தான் வந்திருக்கேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்புறம் நான் என்னன்னு என்னை அறிமுகப்படுத்திட்டு எனக்கு ஒரு 2 நிமிடம் எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. ஒரு பையன் சேலத்துல இருந்து பேருந்துல ஏறி எங்கேயும் இறங்கி இங்க எந்த தொடர்பும் இல்லாம, யாருடைய எண்ணம் இல்லாம, யார்கிட்ட என்ன கேட்கறீங்க தனிமையில நின்றுட்டு இருக்காரு. ஆனா இது ஒரு தெய்வாதீனமா நான் அந்த இடத்துல அவரை சந்திக்கக்கூடிய எனக்கு ஒரு வாய்ப்பு. எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை தந்துச்சு. அப்புறம் உடனே எனக்கு என்ன பண்ணது தெரியல. அப்ப முன்னாள் வேட்பாளர் முதலாளி வேட்பாளர் பரிமளம் ஐயா இருக்கார் கூட. அவரையும் கூட்டிக்கிட்டு தம்பி என்னுடைய வாகனத்தில் ஏற்றிக்கிட்டு இங்கே நம்ம கொஞ்சம் மண்டபம்லாம் ஏற்பாடு பண்ணிடுவோம். வெளியூர்லேருந்து நிறைய தம்பிகள் வர்றாங்க பரப்புரைக்கு. அவங்கெல்லாம் தங்குறதுக்காக ஒரு 1000 பேர் இன்னைக்கு வர்றாங்க. அவங்க தங்குறதுக்கான மண்டபம், உணவு எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இப்போ அங்கே அந்த தம்பியை நாங்கள் தங்க வச்சுட்டு அடுத்து அவர் என்ன மாதிரியான பரப்புரை பண்ணணும்னு நினைக்கிறாரு, நம்ம பயிலோடு போயிட்டு மக்களை நேராக சந்திக்க போறாரா, இல்லை வாகன பரப்புரை செய்ய போறாரா, இல்லை தனித்தனியாக மக்களை அறிமுகப்படுத்திட்டு பேச போறாரா என்னன்றது அவருடைய இது நமக்கு தெரியல. அதை அவர்கிட்டே கேட்டுப்போம் அவருடைய முழுவதும் அப்படின்னு. தம்பி, நீங்கள் உங்களை பற்றி எல்லாத்தையும் சொல்லுங்கள், எங்கேருந்து வரீங்க? என்னோட பேர் விஜயபாலன். நான் சட்டக்கல்லூரி படிச்சுட்டு இருக்கேன். என்னுடைய தொகுதி திண்டுக்கல் தொகுதி. ஆனால் நான் சேலத்தில் தங்கி படிச்சுட்டு இருக்கனால நான் சேலத்துலேருந்து வரக்கூடிய சூழ்நிலை இருந்தது. நான் பள்ளி படிக்கிற காலத்திலேருந்தே எனக்கு அண்ணனுடைய பேச்சுன்றதை தாண்டி அவருடைய கொள்கைகள் எனக்கு அப்போ இருந்தே என்னுடைய ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. நான் பள்ளி படிக்கும் போதே நாம் தமிழர் கட்சிக்குள்ளே நான் உறுப்பினராக இணைஞ்சிட்டேன். களப்பணிகள் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாளாக ஒரு பெரிய கஷ்டமான இதாகவே இருந்துச்சு. எல்லாரும் களப்பணியில் போய் செய்கிறாங்க, நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற பலத்த யோசனை இருந்துச்சு. நான் கட்சியில் இணைந்து 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் கழித்து நான் பார்க்குறேன், அண்ணன் அறிவிக்கிறாங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கும் தனி பாசறை உருவாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. அந்த அறிக்கையை வெளியிட்டதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் சரி, அண்ணனே இதில் முன்னெடுத்து செய்யும் போது நம்ம தோண்டு போய் நம்ம நிற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எழுச்சி எனக்கு வந்துச்சு. அதன் பிறகு தேர்தல் காலங்களாக இருக்கட்டும், மற்ற காலங்களில் குருதிக்கொலை பாசறை சார்பான மாணவர்கள் மத்தியில் செய்கிறதா இருக்கட்டும், இல்லை உறுப்பினர் சேர்த்திய முகாமாக இருக்கட்டும், அது என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இப்போது சேலத்தில் படிக்கிறதுனால சேலம் தொகுதிகளில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் களப்பணியிலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போது அண்ணனுடைய மாநாடுகள்லையும் நான் வரதுங்கிறது தடைப்பற்றக்கூடாது அப்படிங்கிறத நான் எப்போவுமே உறுதியாக இருப்பேன். ஏன்னா மற்றவர்களை நான் நம்பி அது தடையாகிறத தாண்டி நான் என்னுடைய முயற்சியில் நான் உள்ளே வந்துடணும், எப்படினாலும் நான் களத்தில் நின்றணும் அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருக்கேன். இதுக்கு காரணம் என்னென்னா அண்ணனுடைய ஒரு பெரிய இதுதான். அண்ணனை நான் என்ன நினைக்கிறேன்னா, தலைவர் ஒரு பெரிய கொடையாக நமக்கு கொடுத்துட்டு போன பெரிய கொடைன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அண்ணன் தலைவரை பற்றி எடுத்து சொல்லி நம்ம இந்த இடத்துக்கு கொண்டு வரலைன்னா எனக்கு அந்த எழுச்சி வந்திருக்காது. ஏன்னா நான் முதல்ல படித்தது தலைவரை பற்றி தான். நான் முதல்ல படித்தேன், ஐயாவை பற்றி தான் முதல்ல படித்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் அண்ணனுடைய கொள்கையெல்லாம் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அதனால் அண்ணனுடைய ஒரு சில இந்த விஷயங்கள் பெரிதளவில் என்ன இந்த களப்பணியில் உள்ளே கொண்டு வரதுக்கு ஒரு பெரிய ஊக்கமாக இருந்துச்சுன்றதை நான் அந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி தம்பி. இது நம்ம எல்லோருக்கும் ஒரு படிப்பணியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவர் ஒரு மாற்றுத்திறனாளின்றதை மறந்துட்டு இவருக்கு தான் உண்மையிலேயே கண்ணு இருக்கு. நம்மெல்லாம் கண்ணு இருந்தும் குருடர்களாக தான் இருக்கும். இவருக்கு தான் உண்மையிலேயே அந்த உயர்ந்த எண்ணம் கொண்டவர் இருக்காரு. இந்த இனத்துக்காக போராடணும்னு நினைக்கிறாரு. இந்த இனத்துக்காக போராட மன்னன் செந்தமன் சீமான் கையை இறுகப்பட்டிருக்கிறேன்னு நினைக்கிறாரு. நம்ம தலைவர் மேதகவி பிரபாகரன் அவர்களை உயிர்வா வச்சிருக்காரு. இவர் நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாடம். நன்றி.